குர்ஆன்ல 3 வசனங்கள் இருக்கு, 2 கடமைகளை இணைத்து சொல்லும். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அந்த 2 கடமைகளை இறைவன் இணைத்து சொல்றதுக்கு காரணம், ஒரு கடமையை செஞ்சு ஒரு கடமையை விட்டால் இன்னொரு கடமையை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான். அதுல முதல் அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படலைன்னா பிரயோஜனம் இல்லை. 2வது அத்திமுஸ் ஸலவாத்து ஸக்கா, தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். இப்போ ஒருவன் தொழுகை நிறைவேற்றா ஜக்காத்தை கொடுக்கலன்னா தொழுகை நிறைவேற்றியும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் குர்ஆன் சொல்லுது, அனிஷ்குருலி வலிவாயிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள், இந்த உலகத்துல நான் தான் உங்களை படைத்த. 2வது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள், ஏன்னா அவங்க மூலியமா தான் இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க. அப்படின்னா எனக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தலன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முதன்மைப்படுத்தக்கூடிய காரியம் அல்லாஹ்வை வணங்குதலுக்கு பிறகு அப்படின்னு சொன்னா பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தான். இந்த தீன்ல ஒரு மனிதன் இறைவனிடத்துல நெருங்குவதற்குரிய முதல் காரியம்னு, நான் திருப்திப்படுத்தணும், என் ரப்பட்ட நல்ல ஒரு அடியானா இருக்கணும்னு எனக்கு ஒரு அளவீடு இருக்கணும்னா, அது முதல் அளவீடே நீங்க பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றீங்களோ அதை பொறுத்தாமை.